நெல்லை மாநகராட்சி 7வது வார்டு திமுக கவுன்சிலர் இந்திராமணியின் ராஜினாமா கடிதம் செல்லாது என நெல்லை மாநகராட்சி ஆணையர் அறிவித்துள்ளார். இதன் கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராமசுந்தரம், எந்த காரணத்தை முன்வைத்து அவரின் ராஜினாமா கடிதத்தை ஏற்க மறுக்கிறார்? விவரங்களை பதிவு செய்யுங்கள். அதாவது நெல்லை மாநகராட்சியுடைய 7வது வார்டு உறுப்பினர் இந்திராமணி சற்று முன்னர் மாநகராட்சி ஆணையாளருக்கு தனது ராஜினாமா கடிதத்தை அளித்துவிட்டு சென்றிருந்தார். இந்த நிலையில ஆணையாளர் அந்த கடிதத்தை தனக்கு வைக்கக்கூடாது, அந்த கடிதமானது மாநகராட்சியின் மேயர், அதாவது அவையின் தலைவரான மாநகராட்சி மேயருக்கு அந்த கடிதம் ராஜினாமா செய்வதற்கான கடிதம் வழங்க வேண்டும். அப்போதுதான் இந்த கடிதம் ஏற்றுக்கொள்ளப்படும். தனக்கு இந்த கடிதம் வைத்ததே தவறு என்ற அந்த காரணத்தை முன்வைத்து இந்த கடிதத்தை தான் ஏற்க முடியாது என்ற வார்த்தையை சொல்லியிருக்கிறார். மேலும் 7வது வார்டு பகுதியில் எந்த விதமான பணிகளும் கடந்த 1.5 ஆண்டுகளாக நடைபெறவில்லை என்ற அவரது குற்றச்சாட்டுக்கும் பதிலளிக்கும் விதமாக ஒரு தகவலையும் வெளியிட்டிருக்கிறார். கடந்த ஓராண்டுல 8 பணிகள், அதாவது சாலை, வாறுகால் கால்வாய் சரி செய்தல் உள்ளிட்ட 8 பணிகள் சுமார் 90 லட்சம் மதிப்பில் செய்யப்பட்டிருப்பதாகவும், பள்ளி கட்டிட வேலை நடைபெறவே இல்லை, கடந்த ஓராண்டு காலமாக குழந்தைகள் சிரமப்படுகிறார் என்ற குற்றச்சாட்டை இந்திராமணி முன்வைத்த நிலையில 1 கோடி ரூபாய் மதிப்புல கல்வி நிதியில இருந்து அந்த பணிகள் நடைபெற்று வருவதாகவும், மழையின் காரணமாகவே அந்த பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததாகவும், பணிகள் பாதி அளவுக்கு நிறைவு பெற்று மீதமுள்ள பணிகள் தொடர்ந்து இந்த வெயில் காலம் தொடங்கிய நிலையில மீண்டும் நடத்தப்படும் எனவும் தெரிவித்திருக்கிறார். அதுக்காக 1 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த வார்டுல 1,90,00,000 மதிப்பிலான திட்டப்பணிகளுக்கு டெண்டர்களும் தயார் செய்யப்பட்டு தயார் நிலையில் இருக்கிறது. அந்த வார்டில் பணி நடைபெறவில்லை என்ற சொல்லும் குற்றச்சாட்டும் தவறானது என்ற தகவலையும் தெரிவித்திருக்கிறார். தனக்கு அந்த கடிதம், ராஜினாமா கடிதத்தை தனக்கு வைத்தது, ஆணையாளராக தனக்கு வைத்தது தவறு, இந்த கடிதத்தை நான் ஏற்க முடியாது என்ற வார்த்தையும் தகவலாக மாநகராட்சி ஆணையர் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.